அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் பெயர்ச்சியை சந்திப்பதால் ஏற்பட போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன, துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக சனியால் கிடைக்க போகும் அதிரடியான வாய்ப்புகள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பு சனி நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் மனித வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அமர்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த தருணத்தில் ஏற்பட இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலான நன்மை நிறைவாக கிடைத்தாலும் கூட குரு பகவானுடைய ஆட்சி வீட்டில் சனி வலமரக்கூடிய இந்த வேளையில் அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது. அதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பு என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக அமையவில்லை. 7.5 சனி துவங்குவது சற்று கூடுதல் கவனத்தில் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. 50% நன்மை மட்டுமே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. கூடுதல் கவனம் தேவை. அதே சமயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாப சனி என்பதால் அனைத்திலும் அமோகமான யோகம் நிச்சயமாக உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சனி என்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனி என்பதால் பல வகையில் அதிர்ஷ்ட யோகம் கடகராசிக்காரர்களை உறுதியாகவே தேடி வருகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அஷ்டம சனி என்பதால் நன்மை கிடையாது. மிக பெரிய அளவில் சிரமம் உண்டு. 45% நன்மை மட்டுமே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்பதால் 55% நன்மை மட்டுமே கிடைக்கும். அதே போன்று இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக சனி என்பதால் மிக வலுவாக அபரிவிதமான நன்மை நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் ஒரு வேலையாக அமைய போகிறது. 95% நன்மை உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 90% நன்மை கிடைக்கும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 60% நன்மை. ஆனால் அர்த்தாஷ்டக சனி என்பதால் அதிக கவனம் உடல்நல ஆரோக்கியத்தில் தேவை. தவறான பழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான சூழலும் உண்டு. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் 7.5 சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் அதீதமான நன்மை இனி படிப்படியாக உங்களை தேடி வரப்போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு அதிக சிரமம் என்பதால் அனைத்திலும் கவனம் மிக முக்கியமாக தேவைப்படும் சிறப்பான வேளையாக இந்த தருணம் அமைகிறது. சிம்மம் மற்றும் மீனம் ஆகிய இரு ராசிகள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மை கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த சனி பயிற்சி அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது குடும்ப காரியங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் நினைப்பதை விட பல காரிய தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் யோக சனி என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் விரைவாக கைகூடும். நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சனி பகவானின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் 3, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் விலகுவதோடு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு 3, 8, 10, 12 ஆகிய இடங்களை சனி பகவான் பார்வையிடக்கூடிய இந்த வேளையில் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக குறையும். வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வேளையில் கைகூடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையாக இந்த தருணத்தில் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடைபெறும். எதிரிகள் கூட நண்பர்கள்
நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே சனியின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். அனுகூலமற்ற நிலை என்று நினைத்த காரியங்களை கூட அனுகூலமாகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வாழ்வில் இனிமை பிறக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல வகையில் உடல் ரீதியாக இருந்த ஆரோக்கிய தொல்லைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி பரிபூர்ண சுகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல சிரமங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கைகூடுவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் நிறைவாக அதிகரிக்கும். பல மடங்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு புதிதாக இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மனதிற்கு நிலைவளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் இல்லத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல வேலை மனதிற்கு பிடித்தபடியே கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் யோகமும் உண்டு. வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. குடும்ப வருமானம் அபரிவிதமாக அதிகரிக்கும். சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுக்க போகிறார். பெரிய அளவில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்காத சூழலில் இனி மிக சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இனிமையான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இனி இனிமையாக கைகூடும். தொழில்துறையில் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான லாபம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. சந்தையில் உங்களது பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். போட்டிகள் அதிகரித்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமைவதால் அபரிவிதமான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது. கலைத்துறையில் எதிர்பார்ப்பதை விட நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த தருணத்தில் தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் அமோகமான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாகவும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் பெறும் தருணமாகவும் வெற்றியை உறுதி செய்யும் வேலையாகவும் இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். இந்த தருணத்தில் பல வகையான காரிய தடைகள் விலகும். எதிர்பார்ப்பதை விட தசாபதிகள் வலுவாக இருப்பின் மிக சிறப்பான புதிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். ராசியின் ராஜ யோகாதிபதியை தரிசிப்பதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மை உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.